Daily. Taste the Daily. நாடெங்கிலும் பள்ளிக்கூடம் திறந்து படிக்க வச்ச எங்க தாத்தனையே மக்கள் அப்பான்னு சொல்லல, காமராஜரையே ஐயான்னு கூப்பிட்டு போயிட்டாங்க. நாடெங்கிலும் கடையை திறந்து குடிக்க வச்சவங்களை அப்பா அப்பான்னு கும்பிடுனா மயக்கத்துல அப்பா தலை சுத்துதப்பா அப்படிதான் சொல்ல முடியும். வேற என்ன சொல்ல முடியும்? சொல்லு. மொழி, எந்த மொழியை கற்கணும், எந்த மொழியை படிக்கணும், எந்த மொழியை நான் தேர்வு செஞ்சுக்கணுங்கிறது எனக்கான சுதந்திரம். அந்த சுதந்திரம் கூட இல்லாத நாடு சுதந்திர நாடா எப்படி இருக்கும்? வேற இன்னைக்கு காலையில ஒரே நாள்ல 2 மாவட்டங்கள்ல பள்ளிகளில் படிக்கிற சிறுமிகளுக்கு ஆசிரியரே பாலியல் தொழில் கைதான சம்பவம் நடந்தது. அன்றைய காலமாகவே வெளியில் பாலியல் நடந்தது பள்ளிகளுக்குள்ள அதிகரிச்சு. அது என்கிட்ட கேட்க கூடாது, அப்பாட்ட தான் கேட்கணும். அப்பான்னு வார்த்தையில போட்டு என்ன இருக்குது சொல்லுங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி செய்திகளை நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா 2 தான் வெளியில தெரிஞ்சிருக்கு. இந்த நாடெங்கிலும் இந்த மாதிரி கொடுங்கொன்மை நடந்துகிட்டே இருக்கு, தொடர்ச்சியா நடக்குது. பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப முடியல, பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்ப முடியல, கல்லூரிக்கு அனுப்ப முடியல, தொடர் வண்டியில பயணம் பண்ண முடியல, பேருந்துல முடியல, தானியில போக முடியல, அதான் ஆட்டோல போக முடியல. ஒரு இது எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு போதைகளின் நிலம் ஆயிடுச்சு. இது ஒரு அறம் சார்ந்த, ஒரு ஒழுக்கம் சார்ந்த நாடாக இருந்த, ஒரு நீதி சார்ந்த நாடாக இருந்த இந்த நிலம் முழுக்க போதைகளின் களமாக நிலமாக மாறிடுச்சு. இது திரவ வழி இல்ல, மாத்திரை வடிவா, அஞ்சல் தலை வடிவில், பல்வேறு வடிவில் இது போதைகள் வந்து அந்த இன்சுவை கட்டி இருக்கிற சாக்லேட் அது மாதிரி பள்ளிக்கூடத்து கல்லூரி வளாகங்களுக்கு முன்னாடி அந்த இதுல என்னுடைய தங்கைகள் தம்பிகள் ஆசிரியரா இருக்கிற பள்ளிக்கூடங்கள்ல எல்லா பிள்ளைகளுமே அந்த சாக்லேட்டை பயன்படுத்தி வந்து மயக்கத்திலே உட்கார்ந்து இருக்குதுங்க. ஒன்னும் சொல்ல முடியல. பெற்றோர்கள்ட்ட கண்டிச்சா பிள்ளைகளை, ஏன் பிள்ளைய கண்டிக்க நீங்க யாருன்னு பெற்றோர்கள் கேட்கிற அளவுக்கு இருக்குதான் சூழல். இது உண்மையிலே தமிழக முதல்வர் அப்பா வாங்கணும்னா இந்த கொடும் செயல்கள் எல்லாம் தடுக்கிற அளவிற்கு ஒரு ஆட்சியை செய்யணும். அப்பதான் உண்மையிலே உளமாற இந்த மக்கள் அப்பான்னு சொல்ற அந்த உணர்வு வரும். சும்மா பேர்ல வச்சுக்கிட்டு இந்த பிராண்ட் மாஸ்டர்கள், அந்த பிராண்டிங் பண்றவனை கூட்டி வந்துட்டு இந்த ஆட் பிலிமுக்கு இது ஸ்கிரிப்ட் பண்ணி கொடுப்பான். இந்த இப்படி பண்ணா அப்படி பண்ணோம். இந்த மாடல் தானே, அவரு மாடல் தானே, திராவிட மாடல்ல அவர் ஒரு மாடல். இந்த பேஸ்டுக்கு ஒரு மாடல் வந்து நடிப்பாரு, அப்புறம் சோப்புக்கு நடிப்பாரு, எண்ணெய்க்கு நடிப்பாரு. அது மாதிரி இவர் ஆட்சிக்கு நடிச்சுக்கிட்டு இருக்காரு. திராவிட மாடல் ஆட்சி தான் அப்படின்னு. அதுல இந்த பிராண்டிங்ல வந்து அப்பா பிராண்டிங். இப்போ கொடுமை இதெல்லாம். நாடெங்கிலும் பள்ளிக்கூடம் திறந்து படிக்க வச்ச எங்க தாத்தனையே மக்கள் அப்பான்னு சொல்லல, காமராஜரையே ஐயான்னு கூப்பிட்டு போயிட்டாங்க. நாடெங்கிலும் கடையை திறந்து குடிக்க வச்சவங்களை அப்பா அப்பான்னு கும்பிடுனா மயக்கத்துல அப்பா தலை சுத்துதப்பா அப்படிதான் சொல்ல முடியும். வேற என்ன சொல்ல முடியும்? சொல்லுங்க. மும்மொழி கொள்கை விவகாரத்துல மாநில அரசு வந்து மத்திய அரசு கிட்ட ஈகோ பாக்குது. இதனால மக்கள் தான் பாதிக்கிறாங்க. இங்க என்ன ஈகோ? அது எங்க அம்மா தமிழ் இசை சொல்றதா வேடிக்கையா இருக்கு. பேரு தமிழ் இசைன்னு வச்சுட்டு, ஆமா, ஒரு சொல்லின் ஒரு சொல்லின் செல்வர அவ்வளவு பெரிய இலக்கிய பேச்சாளர் எங்க ஐயா குமரி ஆனந்தன், அவருடைய அன்பு மகள், தமிழ் இசைன்னு பேர் வச்சுக்கிட்டு அவங்க மனச்சான்றுக்கே நம்ம இதை விட்டுருவோம். நம் தாய்மொழியை படிக்கிற வாய்ப்பு தமிழர் தாய் நிலத்தில் இருக்கா? தாய்மொழியில் எழுத படிக்கிற ஆற்றல் நம் பிள்ளைகளுக்கு இருக்கா? ராமாயணத்தை இந்தியில படிக்க வைக்கிறீங்க. எங்க கம்பனை விட அந்த கம்பராமாயணத்தை அவன் எழுந்ததை விட இலக்கிய சுவையோடு யாராவது எழுதிட முடியுமா? எதுக்கு இதெல்லாம் இந்த கொடுமையை போய் பேசிட்டு இருக்கணும்? இதுல என்ன ஈகோ பாக்குது? அது தமிழ்நாட்டுக்கு எந்த தத்துவ நிலைப்பாட்டிலையும் உறுதிப்பாடு கிடையாது, உறுதி கிடையாது. சும்மா அது பேசும். தேர்தல் நேரத்தில் இப்ப எங்களை போன்றவர்கள் எதிர்த்து கடுமையா சண்டை போடுவோம். இந்தியை ஆமோதிக்க முடியாது. புதிய கல்விக் கொள்கை எதுக்குற மாதிரி ஒரு நாடகம். புதிய கல்விக் கொள்கை ஏற்றுச்சு, தமிழ்நாடு அரசு ஏற்றுச்சு, செயல்படுத்திருச்சு, வெவ்வேறு பேர்ல. அதுல இப்ப மும்மொழி கொள்கையை அவங்க தீவிரப்படுத்தும் போது இது எதிர்க்கிற மாதிரி ஒரு நாடகத்தை போட்டுக்கிட்டு எங்க இல்ல இந்தி? எங்க இல்ல? கட்சிக்காரன் ஏறி இந்தி அழிக்க போறேன்னு போயிட்டு இங்கிலீஷ் அழிச்சுக்கிட்டு இருக்கான். கீழே இருக்க இங்கிலீஷ பாருங்க, இருக்கு விளைவில் இல்ல. இந்தி எது இங்கிலீஷ் எதுன்னே தெரியல. ஏதோ ஒண்ணு
நடக்குது. கடைசியா மொழியில வந்துருச்சு. இப்ப மறுபடியும் 1935 எங்க தாத்தா நடராஜன் செத்த காலத்துக்கு திரும்ப வேண்டியது இருக்கு. நாங்க தேவையில்லாத சிக்கலை இந்த ஆட்சியாளர்கள் உருவாக்குறாங்க. மொழி என்பது ஒவ்வொரு குடிமகனின் விருப்பம். அவன் எந்த மொழியும் கற்பான், அவன் விருப்பம். அது உணவு, உடை, மொழி இதெல்லாம் அவன் வாழ்விடம் தீர்மானிக்கும். நான் மகாராஷ்டிரால வாழ்ந்தேன்னா கத்துக்க போறேன், டெல்லியில இருந்தேன்னா கத்துக்க போறேன், பஞ்சாப் போனா கத்துக்க போறேன், தேவைன்னா கத்துக்க போறேன். கட்டாயமா நீ படிச்சே ஆகணும். இந்தியாவின் தேசிய மொழி நேஷனல் லாங்குவேஜ்னா அப்ப ஏன் லாங்குவேஜ் என்ன ஆகுறது? இந்தியா ஒரு நேஷனே இல்லைங்கிற அப்புறம் லாங்குவேஜ் வேற வருது. அது அப்ப ஏன் நேஷன் என்ன ஆகுறது? பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.